ஸோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு கேமர் யூனிவர்ஸ் தமிழ். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம சிக்கன் கூப்பு, மெத்தட் போர்ட்டல், பிறகு ஒரு ஷீப்பு ஹவுஸ், அதோட ஒரு கேட் ஹவுஸ் எல்லாம் பில்ட் பண்ணுவோம். இந்த கேமல் பிடிச்சிருக்கோம் அப்படின்னா இது நான் எப்படி சொல்கிறது, எக்ஸ்ப்ளோர் பண்ண போன வீடியோ ரெக்கார்ட் மறந்து போட்டேன். ஸோ ரொம்ப சாரி. அடுத்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா பெருசாக போடுறேன். ஓகே, போட்டுருவோம். ஓகே கைஸ், ஓகே நம்ம ஒரு நல்ல பிளேஸ் தேடுவோம் எங்கே கட்டலான்ட்டு. ஓகே, இந்த இடம் தான். ஸோ ஒரு டைம் லேப்ஸ் பாருங்கள், ஒரு டைம் லேப்ஸாக போடு. இது ரொம்ப ரொம்ப நேரம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம நம்மளுடைய சிக்கன் ஃபார்மை பில்டு பண்ணியாச்சு. ஓகே, இந்த பார்க் தான் அது. இது எக்குக்கு வேண்டி தான் மெயினாக பில்டு பண்ணேன். அதான் நீங்கள் உள்ளே இருந்து எக்கு எடுத்துக்கலாம். ஓகே, இதாங்க இதுக்குள்ளே தான் எக்கெல்லாம் கலெக்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோவுக்கு கண்டென்ட் அவ்வளோவா கிடைக்கல கைஸ். அதான் ஸோ அங்கேருந்து நமக்கு வேண்ட அளவுக்கு நம்ம எக்கு கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இனி நம்ம ஒரு நெதர் போர்ட்டல் பில்ட் பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு நெதர் போர்ட்டல் பில்ட் பண்ணிட்டேன். பாருங்க, இதான் ஏன் ப்ரோ மேலே பார்த்தீங்கன்னா ரூஃபிங் வருது அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்க வேண்டியதான் கைஸ். இந்த எபிசோடில் கூடவே நம்ம நெதரை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என்னாச்சு? ஓகே,
இந்த எபிசோடில் கொஞ்சம் கூட பண்ணலான்னு நினைக்கிறேன் கைஸ். ஆனால் ரொம்ப சின்னதாகிடும். ஸோ இன்னொரு பார்த்துருப்பீங்க. இனி பார்த்தீங்கன்னா வந்து கேமல் இது வந்து நம்மளுடைய எக் ஃபால், அதாவது அதான் எக்கு செஸ்ட் இருக்கும் கீழே, அதில் வந்து எக்கு கலெக்ட் ஆகும். அதான் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக இருந்து, ஸோ அதுக்கு நிறைய கட்டெல்லாம் பண்ணேன். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கேமலையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க பாருங்கள். கேமல் மட்டும் இல்லாமல் ஒரு ஹார்ஸும் பிடிச்சிருக்கேன். ஸோ இந்த இடம் நல்லா ஸ்னோ கைஸ். பிறகு ஓகே, நம்ம இனி வந்து வில்லேஜை அண்ணாச்சு. ஓகே, ஸோ கைஸ் நம்ம இனி வந்து வில்லேஜை வந்து ஒரு வில்லேஜருக்காக ஒரு வில்லேஜர் ப்ரீடர் கட்டணும். ஸோ ஏகப்பட்ட வேர் கேட்டுருங்க வில்லேஜர் ப்ரீடு. அது மட்டும் இல்லாமல் ஷீப்புக்கு வேண்டிய ஒரு ஹவுஸ் கட்டணும். அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம தம்பிக்கு கேட்டுக்கு வேண்டிய ஒரு ஹவுஸ் கட்டணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அது எல்லாமே பண்ணலாம். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கேட் ஹவுஸை பில்டு பண்ணுவோம். ஸோ நான் ஒரு கேட் டைம் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே தான் பில்டு பண்ணதுக்கான சாணம் இருக்குது, ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து கேட் ஹவுஸை பில்டு பண்ணோம். ஏன்னா நானும் கேட் வச்சுருக்கேன். என் தம்பி பார்த்திங்கன்னா 3 கேட்டை பிடிச்சிட்டான் ஒன்று வச்சுட்டு. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் வைக்கணும். அதுக்கப்புறம் 2 கேப் விட்டு போனோம். வெயிட் பண்ணுங்கள். 2 கிளாப் விட்டு வச்சுக்கிட்டா நம்ம வந்து இன்னொரு பிளாக் வைக்கணும். நான் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணணும். பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 கேப் வச்சு அடுத்து பிளாக் ப்ளேஸ் பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் ப்ளேஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோபிள் ஸ்டோன் வால் எடுக்கணும். நீங்கள் வச்ச பிளாக்கு உடன் லாகு மேலே ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணணும். இதே மாதிரி ப்ளேஸ் பண்ணோம் கைஸ். இதே அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த பிளாக்கை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், டிசைன் பண்ணணும் இதே மாதிரி. ஸோ ஒரு டைம் லேப்ஸ் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய கேட் ஹவுஸை பில்ட் பண்ணியாச்சு. ஸோ இனி நம்ம வந்து ஃப்ளோரிங்கும் லைட்டிங்கும் மட்டும்தான் ஆட் பண்ணணும். ஓகே, இது உள்ளபடியெல்லாம் எடுத்துப்போம். எடுத்து
மேலே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணணும். கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும் கைஸ். இது பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், டாகுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதில் நம்ம வந்து நிறைய ஸ்ட்ரக்சர் பில்டு பண்ணுவோம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃப்ளோரிங்கும் லைட்டிங் எல்லாம் வைக்கணும். ஸோ நான் ஊழ எடுத்து ஓகே இதுக்குள்ளே வாங்கணும். இதுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு 4 பிளாக் உடைக்கணும். 4 பிளாக்கு ஒன்று. ஐயோ என்ன கைஸ் இது மாற்றி ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம 100 days வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நானே ப்ளேஸ் பண்ணிட்டு உடச்சிடணும். அடுத்து டார்ச் எடுத்து நம்ம வந்து ஹிடன் லைட்டிங் மாதிரி வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து கார்பெட் எடுத்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். மேலே இந்த இடத்துல நான் இதே மாதிரி ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். நம்மளுடைய கேட் ஹவுஸ் ரெடி. பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேட்டு பாயை பிடிச்சி போட்டால் போதும். ஸோ இந்த மாதிரி பிடிச்சி போடணும். அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து 100 views போனதுக்கப்புறம் நாங்கள் ட்ரெயில் ரூயின்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காணிக்கிறோம். ஓகே, நீ நம்ம தம்பியோடைய கேட்டும் பிடிக்கணும். வெயிட் பண்ணுங்க. ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல தான் வந்து நம்மளுடைய ஷீப் ஃபார்மை கட்டணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து வால்ஸை போட்டு கட்டணும். வீடியோ ஷீப் ஃபார்மு நம்ம கட்டிக்குவோம். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுமான்னு தெரில. கரெக்டாக ப்ளேஸ் பண்ணோம் கைஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இடத்த கரெக்டாக ஜாயின் பண்ணணும். இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 5-6 ஸ்ட்ரக்சர் கிட்ட கட்டியிருப்பேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து வில்லேஜர் ப்ரீடர் என்னால் கட்ட முடியல. ஏன்னா ஏற்கனவே இது வந்து லென்த்தாக போகும். ஸோ அடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் வந்து ட்ரெயில் ரூயின்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காணிக்கிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் கரெக்டாக இதை ஜாயின் பண்ணணும். ஓகே, இது வந்து இது சுற்றி நம்ம வந்து ஃபென்ஸ் போடணும். ஸோ ஒரு டைம் லாப்ஸாக பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்மளுடைய ஷீப் ஃபார்மு கட்டியாச்சு. இதுதான் இப்போ பாருங்கள். நல்லா ரூஃபிங் போட்டு பண்ணி வச்சுருக்கு. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு லேக் ஆகுது. இது ப்ரீட் பண்ணி நிறைய வந்துட்டு இருக்கிறதுனால ஒரு 4 ஷீப் 3 ஷீப்பாக 4 ஷீப்பாக அந்த மாதிரி கம்மி பண்ணுவோம். ஓகே, இப்போ லேக் இல்லை. ஓகே போதும்.
பாருங்கள், இது நம்ம சிக்கன் ஃபார்மு. அதுக்கப்புறம் கேமலுக்கான ஒரு கேமல் ஹார்ஸுக்கான ஒரு இது வேணா. அடுத்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி பிறகு பேக்கில் பார்த்தீங்கன்னா நெதரு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து நெதரையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். பண்ணேன் கீழே ஓகே, நம்ம இன்னும் இதை வந்து க்ளோஸ் பண்ணிப்போம். இதில் பார்த்தீங்கன்னா பில்டு பண்ண ஐடியா கிடைக்காம தான் வந்து இப்படியெல்லாம் பண்ணி என்னத்தையோ பண்ணி வச்சுருக்கேன். நெதருக்கு போவோம். ஓகே, ஃபைனலாக வந்து நெதரில் வந்தாச்சு. நம்ம வந்து பிக்லின் கூட ட்ரேடிங் பண்ண போகிறோம். அதுக்கு வேண்டி நான் கோல்டு எடுத்துகிட்டு வரணும். என்ன கைஸ், மை காட், நான் கோல்டு ஹெல்மெட் ஒன்றும் போடல கைஸ். நம்ம கூட ஃபைட் போடுவோம், நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். நம்ம சாவர வர ஃபைட் போடலாம். ஓகே, கைஸ். ஓகே, நம்ம வந்து கோல்டு எடுத்துகிட்டு போகணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இவனோட கொன்று கிடச்ச லூட்டெல்லாம் தூக்கி தூர போட்டுருவோம். செஸ்ஸில் தூக்கி போட்டுருவோம். பிறகு தேவைப்பட வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கோல்டு எடுத்துகிட்டு போகணும். ஸோ கோல்டு எடுத்துகிட்டு போனால் தான் நமக்கு வந்து என் தம்பி பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என் தம்பி வந்து ஒரு லொக்கேஷன் கண்டுபிடிச்சான். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், ட்ரெயில் சேம்பர்ஸ். அடுத்த எபிசோடில் நாங்கள் அதை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெஸ்பான் உறங்கி எழும்பிடணும். ஓகே, நீ பார்த்தீங்கன்னா உள்ளே போய் நம்ம வந்து கோல்டு எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து போகணும். ஸோ என்னாச்சுன்னா இங்கே வரட்டும். நான் பார்த்தீங்கன்னா கோல்டில் வந்து செஸ்ட் பிளேட்லாம் வந்து கிராஃப்ட் பண்ணிட்டேன். இனி நம்ம வந்து நெதருக்கு போகணும். அவன் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஓகே, டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிப்போம். இப்போ வந்து நம்ம வீடு நல்ல பெரிய வீடு. அந்த சைடு பாருங்கள், கேட் ஹவுஸ் இருக்குது, காணிச்சு தரேன். பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்க 3மே அவங்கள கேட்டு. ஓகே, ஸ்ட்ரே வந்துட்டாங்க. ஸோ ஸ்ட்ரே போட்டாச்சு. இனி நம்ம வந்து நெதருக்கு தான் போகணும். ஓகே, வாங்க உள்ளே போகணும். என் தம்பி தாங்க கூட்டிக்கிட்டே வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. பூச்சியை பிடிக்கிறதுக்கு. ஸோ ஓகே, நெதருக்குள்ளே வந்தாச்சு. கையில் பார்த்துக்கிட்டா கோல்டு எடுத்துருக்கேன். கோல்டு எடுத்து போட்டுப்போம். நீ பார்த்தீங்கன்னா நம்ம இவனுக்கு வந்து கோல்டு கொடுக்கணும். ஓகே, அவன்கிட்ட வந்து கோல்டு கொடுத்துப்போம். வந்து என்ன போடுவான்னு பார்ப்போம். கொஞ்ச நேரம் நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணணும். நமக்கு வந்து என்டர்பிஎல் என்சாண்டட் புக் இந்த மாரி உள்ள சாணத்தை பார்க்கணும். ஸோ நம்ம இவனுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எல்லா நூலுக்கும் கோல்டு கொடுக்கணும். கொஞ்சம் இவனுக்கு போட்டு வைக்கணும். வராங்க பேராசை பிடிச்சோன்னு. குப்பையே போடாதீங்கடா டேய், நல்லது தாங்க டேய், நல்லது தாங்கடா.
ஒரு ஃபயர் அசிஸ்டண்ட்டு போர்ஷன் கிடச்சா போல் நல்லாயிருக்கும். இவன் என்னன்னா குப்பையை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கான். பாருங்கள் என்னென்னலாம் போட்டு வச்சுருக்கான்னு. க்ரையிங் அப்சிடியன் இருக்குது, அது இப்போதைக்கு தேவைப்படாது. நம்ம இவனுக்கு கோல்டு கொடுத்துக்கிட்டே இருப்போம். அங்கே என்ன ஃபயர் சார்ஜெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். ஐயோ பார்த்தீங்கன்னா இப்போ கொடுக்க நமக்கு வந்து ஃபயர் சார்ஜாக போட்டு தரலாம் கேஸு. பாருங்க நெதர் பிரிக்கு போட்டிருக்கான். யாரா நீ டேய், நல்லதா தாடா. யோ நல்லதா தான் சொன்ன பார்த்தீங்கன்னா குப்பையாக போட்டு வச்சுருக்கான். நிறைய ஏரோஸ் எல்லாம் போட்டிருக்கான். ஓகே கோல்டு தீந்துட்டா, இவனுக்கு வந்து கோல்டு கொடுக்கணும். ஸோ இவங்களோட ட்ரேடிங் ரொம்ப நேரம் பண்ணணும் கைஸ். அதான் நம்ம வந்து என்ன பண்ணுறது. நான் பாருங்க நான் ஓடிட்டானுங்க. இங்கேயே போகிறீங்க டே, நில்லுங்கடா டே, கோல்டை வாங்கிட்டு போங்கடா டே. நீங்கள் இன்னி பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட்ரி அவ்வளோவா கொடுக்கல. நீங்கள் வந்து இவங்க கூட ட்ரேடிங் பண்ணதை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேமர் யூனிவர்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை கைஸ். ஓகே கைஸ், நீ வந்து டைம் லேப்ஸ் இல்லை, கமெண்ட்ரி கொடுக்கல. நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு கூட எவ்வளோ நேரம் ட்ரேடிங் பண்ணியிருக்கேன்.